வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நெற்றிக்கண். இன்று நம்ம விவாதிக்க இருக்கும் தலைப்பு, தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக காலூன்ற முடியாது. 2026 மீண்டும் திமுக ஆட்சி, அமைச்சர் உதயநிதி. இது கலை யதார்த்தமா அதீதமா? விவாதிப்போம். விவாதத்திற்குள் செல்லும் கருத்துக்களை நம்மப்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு திரு சூர்யா வெற்றி கொண்டான் திமுக இருந்து சார் வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் திரு குமார் அவர்கள் வணக்கம். இணையத்தின் வழியாக நம்மோடு இணைகிறார் ரமேஷ் சேதுராமன், வலதுசாரி சிந்தனையாளர் வணக்கம். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் காங்கிரஸிலிருந்து திரு சந்திரசேகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். ரைட், நம்ம ஃபஸ்ட்டு குமார் சார்கிட்ட அவருடைய தரவுகளை வாங்கிட்டு அடுத்ததாக சூர்யா சார்கிட்ட போகலாம். சார், பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் காலூன்ற முடியாது உதயநிதி சொல்லியிருக்காரு. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிட்டோம், பாமக வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, 25 ஜெயிக்கிறோம், நாங்கள் 30 ஜெயிக்கிறோன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா இடத்துலையும் அதிமுகவுக்கு மேலன்றதையே பெருமையாக இன்றைக்கி சொல்லக்கூடிய காலகட்டம் போய் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அண்ணாமலை அவர்களே வாக்குகள் வாங்கியிருந்தாலும் தோல்வியை சந்திச்சிருக்காரு. 40க்கு 40 இங்கு இது திராவிட பூமி, பாசிசத்திற்கு இடம் இல்லைன்னு போஸ்டரே ஒட்டிட்டாங்க திமுக. அவர் சொல்கிறதுல என்ன மாற்றுக்கருத்து இருக்க போது? இதே தானே இப்போ 2026 வரப்போகுதுன்றாரு. எந்த பயனும் இல்லை, பாஜக காலூன்ற முடியாதுன்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஜெயிக்குதோ தோக்குதோ அதை சொல்லி ஆகணும். அந்த நார்மல் டேர்மில் தான் சொல்லியிருக்கிறார். அது அவர் சொல்ல வேண்டியதுதான். அவர் அப்படி தானே சொல்லணும். அவர் துணை முதல்வர் ஆக போகிறார், அவர் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி தான் சொல்லணும். கட்சியில் இருக்கிறவங்கள ஊக்கப்படுத்தணும், அதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறது எல்லாரும் தான் சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த காலத்தில் இவர் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் திரு உதயநிதி அவர்கள். நீங்கள் துணை முதல்வர், நீங்கள் துணை முதல்வராக போகிறீர்களான்னு கேட்டதுக்கு எல்லாருமே முதல்வருக்கு துணை முதல்வர்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார். இதை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே முகமது பின் துக்ளக் இதில் ஷோ அவர்கள் சொல்லியிருப்பார். மொத்தம் நான் பிரதமர், பாக்கி இருக்கிற 542 பேரும் துணை பிரதமர் என்று சொன்னது போல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் இது அவர் சொல்றதுல எனக்கெல்லாம் ஒன்றும் அது அவருடைய கட்சி நிலைப்பாடு. அதனால தான் இந்த தலைப்பை கொண்டு வரோம். நான் என்ன சொல்லணும், இது கலை யதார்த்தமா அதீதமா? நீங்க கலை யதார்த்தமா அது கலை யதார்த்தமாங்கிறது ரொம்ப ஆராய வேண்டிய ஒரு கேள்வி. அது ரெண்டாவது இப்போ கேள்வி கேட்டீங்களே, அது அவர் கட்சிக்காக அவர் சொல்லிட்டார். ரைட்டு. பாஜக நிறைய வளர்ந்துருக்கிறது. அதாவது நீங்க முதல்ல இருந்த காலகட்டங்கள் வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலகீனம். அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டுது. கிட்டத்தட்ட 3-4 அணியாக பிரிந்து போய் அதிமுகவுக்கு நேரடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடி ஒரு எதிர்த்த நிலைன்னு சொல்ல முடியும். அந்த சூழலில் இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவால் அந்த கட்சி உடைந்து 3-4 துண்டுகளாக சிதறி, அது அங்குள்ள தொண்டர்களெல்லாம் அவங்க நிற்கதியாகி அவங்க பல பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் கிராமங்கள்லாம் சொல்லப்படுது. ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாகணும், அவங்க போட்டிருக்காங்க, சரி திமுகவில் இருந்தானே இந்த கட்சி வந்தது, அப்படி போடக்கூடிய சூழல் இப்போ உருவானதுனால திமுக இப்போ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டது. இல்லை, அதுதான் எங்கள் கேள்வி. அப்போது உதயநிதி என்ன சொல்லியிருக்கணும், அதிமுக ஒருபோதும் ஜெயிக்காதுன்னு சொல்லணும், ஆனால் குறிப்பாக பாஜக ஒருபோதும் காலூன்றவே முடியாதுன்னு. அது அதிமுகவும் பாமகவை எதிர்க்கிறதுல, பாஜகவை எதிர்க்கிறதுல அதிமுகவும் திமுகவும் பொது எதிரியாக நினைக்கிறாங்க பாஜகவை. ரைட்டு. பொது எதிரியாக நினைச்சதுனால இந்த கருத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா எல்லாம் நம்ம தான் பார்க்குறோமே, பல விஷயங்கள் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வழக்கு, கொடநாடு வழக்காக இருக்கட்டும், பல வழக்குகள் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சூறையாடி கொலை நடந்து 5 பேர் இறந்திருக்கிறார்கள். அது அந்த புள்ளியை சுற்றி 5 பேர் இறந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ யதார்த்தமாக நடந்ததுங்கிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் மக்களே மறக்கிற அளவுக்கு, அதில் ஒரு முக்கியத்துவம் இல்லாத அளவுக்கு, சாதாரண கேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசு இந்த 5 கொலை நடந்த, நான் முதல்வராக வந்தால் முதல்ல அதைத்தான் எடுப்பேன்லாம் முதல்வர் சொல்லியிருந்தார். இது எதுவுமே இல்லைங்கிற போதே மக்களுக்கு இது நல்லா தெளிவாக தெரிகிறதா திமுகவும் அதிமுகவும் ஒன்றாகி போச்சுன்னு தானே பேசுகிறாங்க. அதனால் அந்த தோரணையில் அவர் அதிமுகவை அவர் பார்க்கவே இல்லை, அதிமுகவை கூட வச்சுக்கிட்டார், பாஜகவை எதிர்த்திருக்காரு. அது அவருடைய அரசியல் கொள்கை தான். அவர் எதிர்த்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம்லாம் கிடையாது. ஆனால் அது கள நிலவரம் அல்ல. எதிர்காலத்தில் இன்னும் அடுத்தால வரக்கூடிய தேர்தலில் பாஜக ஆழமாக வேரூண்டி ஆகிவிட்டது. அது இனிமேல் வளர்ந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறத பொறுத்து இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை தண்ணியை ஊற்றி வளர்த்து அதை உரம் போட்டு வளர்த்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மரமாக வளர்ந்து நாட்டுக்கு பலனளிக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. ரைட்டு. நான் சூர்யா சார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். சார், மரமாக வளருவதற்கான அறிகுறிலாம் வந்தாச்சு, வேறு மண்ணுக்குள்ளே போயாச்சு,
12% மேலே வாக்கு வாங்கியிருக்கு. பல இடங்களில் 2வது இடம். அதிமுகவே பின்னுக்கு தள்ளிருக்கு பல இடத்துல. அதிமுகவே 7 தொகுதியில் டெபாசிட் இழந்துருச்சுன்னா இன்னமும் நீங்கள் வந்து ஒருபோதும் பாஜக காலுன்ற முடியாதுன்னா கள யதார்த்தத்தையே புரிஞ்சிக்கலையே அப்படின்றது தான் சாருடைய வாதம். இவர் வாதத்துக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி ரைட்டு. என்னோட சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே ஓகே. அண்ணன் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் உண்மையாக தானே பேசிட்டு வந்தார். பாருங்க, அவர் எடப்பாடியும் சொன்னார், இவர் அண்ணாமலையும் சொன்னார். 2 பேரையும் கோடிட்டு காட்டி சொன்னார். ஐயா நீயும் வந்து அவர் பாருங்கள் நடந்து போய் பூத்தி ஏஜெண்டை தேடி பார்த்தாரு. அப்படி பார்த்தா ஒரு பூத்தி ஏஜெண்டை இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அண்ணாமலை. ஆனால் எடப்பாடி இத்தனை வருஷம் ஆண்டுட்டு கடைசியாக பார்த்தா இப்போ ஒரு முந்தாள் நடந்த மீட்டிங்கில் அந்த நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடியே ஏப்பா நம்ம பூத்தி ஏஜெண்டே ஓட்டு போடலையாமேப்பா அப்படின்னு அவரே பேசியிருக்கார். பேப்பரில் வந்திருக்கு. ரைட்டு. இன்னைக்கு கூட பாருங்கள், நான் எதுவும் சும்மா இட்டு கட்டிட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அது பூத்தி ஏஜெண்டு ஓட்டு போடலன்னு தேடுற இடத்துல அந்த கட்சி இருக்குது. அண்ணன் கட்சி இப்போ தான் பூத்தி ஏஜெண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவரோட சொன்னார் என்னவோ கொடி பறக்காது, நட முடியாது, இதெல்லாம் விட்டுருக்கேன், அது வேறு விஷயம். நாங்கள் தான் அதுக்குள்ளேயே போலையே. ஏன்னா அது அப்புறம் பார்த்துக்குவோம். அது தேசிய கட்சிக்கு என்ன இங்கே வரலாறு இருக்குது, அந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். ரைட்டு. எங்கள் இளைஞரணி இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார். அதில் அதையே நீங்கள் தலைப்பு எடுத்ததுக்காக உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ரைட்டு. காரணம் என்னென்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஏன்னா அந்த இளைஞரணி வந்து ஒரு சாதாரணமாக இல்லை. 40 வயதில் எங்கள் பேரறிஞர் அண்ணா வந்து இந்த திமுகவை துவங்கினார் இளைஞர் காலத்தில். அப்போ 65 மொழி போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 70 இளைஞர்களை பலி கொடுத்ததும் இளைஞர்கள் தான், பலியானதும் இளைஞர்கள் தான். அப்படியெல்லாம் கட்டு காப்பாற்றி தேசியத்துக்கு இங்கே இனிமேல் மாநிலத்தில் வேலையே இல்லை அப்படிங்கிற சூழலை உருவாக்கி கொடுத்தது ஒரு இளைஞரணி. அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்தார். அவர் 14 வயசில் கொடியை பிடிச்சிட்டு இளைஞரணியை தூக்கிட்டு வந்தார். இன்றைக்கி அந்த இளைஞர்கள் பின்னால் நான் ரொம்பலாம் போக மாட்டேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த இளைஞர்களில் இன்றைக்கி அரசியலில் பக்குவமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் கூட இருந்த அத்தனை பேரும் ஒரு ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் இன்றைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த இளைஞர்களோட உழைப்பும் அந்த தியாகம் இன்றைக்கி அவர்களை உரிய இடத்துல உட்கார வச்சு மக்கள் பணியாற்றுவதற்கு உண்டான வழியை கொடுத்தது தமிழக முதல்வர் அவங்க அப்பா. ரைட்டு சார். இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி அதே மாதிரி இன்னைக்கும் எங்கே ஆரம்பிச்சதோ அதே பாசிசம், யார் இந்த பாசிசம் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ, எந்த பாசிச அரசியல் இங்கே மாநில சுயாட்சிக்கு குழி நோண்டி புதைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்குமோ அந்த தேசிய கட்சியை நீங்கள் உடனே தேசிய கட்சினோட எங்கள் அண்ணன் காங்கிரஸ் சொல்லிடாதீங்க, அடுத்த கேள்வி அங்கதான் வரேன். அதாவது அப்புறம் பேசிக்குவான். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாசிச கட்சி பாஜகவுக்கு இன்னைக்கு யார் சவுக்குமணி அடிக்க முடியும்னு பார்த்தா ஒரு இளைஞர், இன்னைக்கு அற்புதமாக நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அழகான தலைவன். அவர் ஆற்றிய உரைகளில் வெளிப்படையாக துணிச்சலாக சவால் விடலாம். அவர் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு துணிச்சலாக எந்த கட்சியில் எந்த தலைவனை நம்பி இளைஞர்கள் போக முடியும், இல்லை போயிருக்காங்க அறிவுபூர்வமாக அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எங்கள் அமைச்சர் உதயநிதி பேசும்போது சொல்கிறார், இதே 26 நம்ம மேலே எவ்வளவோ பொய் புகார்களும் குற்றச்சாட்டுகளும் இந்த ஆட்சிக்கு வச்சாங்க, அந்த திட்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னேன். நீங்கள் விக்கிரவாண்டியில் சேர்த்துட்டீங்க, பாராளுமன்றத்தில் சேர்த்துட்டீங்க, அதனால் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன்னு தான் நீ கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தை கூட்டிட்டு அவரோட உரையில் 26லும் இதேபோல் இந்த பாசிச பாஜகவிற்கோ அல்லது அதிமுகவிற்கோ அல்லது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யார் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இளைஞர் படை தயாராக வேண்டும். நான் புரிஞ்சுக்கிறேன், நான் கேள்வி வச்சிடுறேன். ஆனால் நீங்கள் 2024 அப்படின்ற தேர்தல் என்ன சொன்னீங்க, மோடி வேணுமா வேண்டாமான்ற தேர்தல், மோடி வேண்டான்ற வாக்கு நம்ம எடுத்துக்கலாம், 40க்கு 40ன்னு புரிஞ்சுக்கிறோமா. நான் 234ல் நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கட்சிக்கு இங்கே இடம் கிடையாதுன்னும் பொழுது ஆளுகின்ற திமுக 5 வருட ஆட்சியை முடிக்க போது, தொடர்ந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரப்போகுது. அதையும் தாண்டி சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு கள்ளக்குறிச்சியோ இல்லை ஆம்ஸ்ட்ராங்கோ இது போன்ற விஷயங்கள் பெருசாக பேசப்படும். ஏன்னா லோக்கல் இஷ்யூ எடுத்து பேச போகிறாங்க. நம்பிக்கையாக காலரத்திக்கிட்டு சொல்லிடலாமா, நிச்சயமாக நம்ம 2026 ஆட்சி தானே, இது நம்பிக்கையா இல்லை அவர் கலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறேன்னு பேசுகிறாரா? இல்லை சார், நீங்கள் இது எல்லாமே இந்த அதாவது எங்கள் இளைஞரணியை பொறுத்த மட்டும் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதைகளை வழிவகுத்து கொடுங்க. நான் மந்திரியாக இருக்கேன், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க,
நீங்கள் என்ன துணை முதல்வர் ஆகுறீங்களான்னு அதான் சொல்கிறாரு. முதல்வருக்கு எல்லாரும் துணையாக தான் இருக்கும் அமைச்சரவையில். அதனால் அந்த பேச்சுக்களை இடம் இல்லை, கற்பனையெல்லாம் பண்ணாதீங்க. இந்த இளைஞரணி உங்களுடைய உழைப்பை பார்க்கணும், உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதுக்கான கூட்டம் அது. முதல்ல சப்ஜெக்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் எங்கே வர்றாரு? நம்ம மேலே புழுதி வாரி தூத்தி எறிகிற மாதிரி நீட்டுக்காக இத்தனை உயிர்களை இந்த தமிழ்நாடு பள்ளி கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பாசிச பாஜக இறக்கமே இல்லாமல் அந்த இறக்கமற்ற சூழலில் இங்கே இருக்க பிஜேபியோ அந்த தலைவர்களோ யாரும் மனிதாபிமானத்தோடு போய் ஒரு விளக்கு கூட வாங்கி தரல. என்ன விளக்கு கொடுத்தா என்ன கெட்டா போகுது? தேர்தல் காலத்தில் நாங்க விளக்கு வாங்குவோம் தானே சார், எப்படி தெரியும் தானே சொல்றோம். கொரோனா காலத்தில் விளக்கு புடின்னு சொன்ன பிரதமர் மோடி ஏன் இப்போ மாநிலத்தில் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க? அன்னைக்கு சாகாமல் இருக்கிறதுக்கு விளக்கு புடின்னு பிரதமர் சொன்னார். நாங்கள் கேட்டு நம்பி விளக்க பிடிச்சோம். ஐயோ நீங்க செத்துக்கிட்டு இருக்காம்பா, அதனால ஒரு விளக்கு கொடுன்னு சொன்னோம். ரைட்டு. என்ன இப்போ மோடிக்கு குறைஞ்சிட போகுது? என்ன ஆகிட போகுது? ஆனால் அதுக்காக ஒரு அமைச்சர் உதயநிதி மந்திரி பதவியை தூக்கி விட்டறிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அமைச்சராக இருந்து போராட்டம் நடத்தக்கூடாது. அதையும் தாண்டி இன்னைக்கு ரோட்டில் வந்து உட்கார்ந்தார். அத்தனை தலைவர்களும் உட்கார்ந்தாங்க. அவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறார், இன்னை வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு. எதுலையும் அவர் பின்வாங்குற இடத்துல இல்லை. ரைட்டு. அதே மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? வேறு எதையுமே அவர் பேசலை. அன்னைக்கு இருந்த திராவிட கட்சி திராவிட மாடல் ஆட்சியும் என்னெல்லாம் செஞ்சுதுங்கிறத அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் கலைஞர் கொடுத்ததும் அண்ணா கொடுத்ததையும் பெரியார் சிந்தனைகளையும் இன்னைக்கு குழி நோண்டி புதைக்கிறதுக்கு பிஜேபி இங்கே வளம் வருது. காவி கொடியை பறக்க விடுறதா பிளான் பண்ணுறாங்க. இங்கே தலை போனாலும் சரி கால் ஊனக்கூடாது, கருப்பு சிவப்பு கொடிக்கு மட்டும்தான் இங்கே வேலை. ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் வாங்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முடிச்சிடறேன். 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க. இதை தவிர இங்கே வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம்னு ஒன்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவே நெருங்கிட்டோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு பெரிய கூட்டணி எங்கள் கிட்டே இருக்குது. இது 2026 இது வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமா? வேறுன்ற முடியாது, முடிஞ்சு போச்சுன்னு. நீங்களாம் இந்த அரசியல் லெவல்லையே அடுத்த தேர்தலுக்கு என்ன, அடுத்து 26 ஜெயிச்சுருவாரா, அடுத்து பிஜேபி இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிடுமா, ஓட்டு வந்துருச்சா, நீங்களாம் இந்த பார்வை பார்க்குறீங்க பாருங்கள். இந்த பார்வையிலிருந்து எங்கள் அமைச்சர் உதயநிதி அப்படி ஒதுக்கி வைங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அடுத்து எம்எல்ஏ ஆகணுப்பா, எம்பி ஆகணுப்பா, ஜெயிக்க வச்சு தீரணுப்பா, இந்த பாலிசியெல்லாம் கிடையாது. ஒரு துணிச்சலாக ஒரு தலைவன் மாமன்னன்னு ஒரு படம் எடுத்து சமூக நீதிக்கு விழிப்புணர்வை கொடு, எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஆள். அடுத்து சனாதனன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பிறப்பால் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் கொஸ்டின், அவ்வளோதான். நீ எங்கேயும் போகாத. அப்போ நெத்தியில் ஒருத்தன் பிறக்கிறான், காலில் ஒருத்தன் பிறக்கிறான்னா நெத்தியில் பிறந்தவனுக்கு டெலிவரி பார்த்தவன் யாரா கேட்டது உதயநிதி. இங்கே தான் இளைஞர்களை அவர் வலிப்படுத்தி இங்கே பாசிசம் உள்ளே வரப்போது, மீண்டும் நம்மளை கொண்டு போய் அடிமையாக்க போகிறான். நீங்களாம் படை திரண்டு வான்னு கூப்பிட்ற இடத்துல உதயநிதி இருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தலுக்கு ரெடியாகு, நீ எம்எல்ஏ ஆகிடு, நீ எம்பி ஆகிடு. ரைட். நான் ரமேஷ் அந்த கேள்வி வைக்கிறேன். ரமேஷ், அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக சனாதனம் குறித்து அவர் சொன்ன வார்த்தைகளும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் தெளிவாக வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இதில் சொல்கிறோம், இதில் அரசியலுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, பாஜக போன்ற சக்திகள் வளரவே கூடாது, வளரவும் முடியாது அப்படின்ற இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை ஃப்ரண்ட் கோல் கீப்பராக இருந்து அந்த கோல் போஸ்ட்டில் பாலை தடுக்கிறதே உதயநிதி தான். இதில் என்ன தப்பு இருக்குன்ற வாதத்தை தான் அவர் வைக்கிறாரு. ரமேஷ், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இடிக்குது, வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. நான் குமார் பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. கிளியரா இருக்கு. சொல்லுங்க. அதாவது உதயநிதி அவர்கள் வந்து கோல் போஸ்டர் நின்று கோல் கீப்பரா நின்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் நிறைய செல்ஃப் கோலும் போட்டாருன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட். ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இந்த மாநிலங்கள் தேர்தலில் வந்து அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மத்திய பிரதேச தேர்தலும் அங்க எல்லாரும் சொன்ன விஷயமே, ரொம்ப நன்றி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே உங்க உதயநிதி தான். அதனால அவர் சமாதானத்தை பத்தி பேசாம இருந்திருந்தாருன்னா வட மாநிலங்கள்ல அது ஒரு பெரிய தாக்கத்தை அட்வான்டேஜா வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்காதுன்னு நான் பாக்குறேன். அதனால அதுல வந்து இந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இவங்க சொன்னா, இந்த எழுச்சி வந்து பாஜகவின் மறு எழுச்சிக்காக ஒருவேளை உதவி பண்ணாரோ அப்படின்னு நினைக்க தோணும். பட் இங்க 40 வாங்க காரணமா இருந்தாருன்னு சொல்றாங்க. இங்க பாஜக பேசின வெற்றி பெறல. எங்க 40க்கு 40 இங்க வாங்கட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், கும்படி பூண்டியை தாண்டி எவ்வளவு சொல்லிட்டு வாங்க முடியும்ன்றதுதான் கேள்வி. அவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாம் உள்ளூர்ல நீங்க ராஜா ரைட்டு, பட் அதை தாண்டி என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
நாங்க நீட்டை வந்து உடனே விளக்கிடுவோம் ரகசியம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கும் உட்கார்ந்து மக்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கே எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் நீட்டை நீக்கி விடுவோம்னு சொல்லிட்டே தான் இருக்காங்கிறத பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ அவரே சொன்னாரு, மற்ற கட்சி மாதிரி வாங்க போங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, அடுத்தது நீங்க தான் எம்பி இது அப்படிலாம் வந்து நாங்க சொன்னோமா பார்த்தீங்களா, இவர் சொன்னாரா பார்த்தீங்களான்னு கேட்டாரு. வாஸ்தவம் தான், உண்மைதான். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர் வந்து கட்சி கொள்கை இந்த ரெண்டுக்காக மாறாமல் பாடுபடுவார். அவர் கடைசி வரைக்கும் பாடுபடுவார். ஆனா அவர்கிட்ட வந்து நீ வந்து எம்பி ஆயிடுவ, எம்எல்ஏ ஆயிடுவ, இந்தா நீ இது பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரியும், அவருக்கே தெரியும் அவருக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அவரே அழகா சொன்னாரு, அவங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும்தான் பதவி பட்டம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா பதவி தானா வரும் அப்படின்றதான் அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு. அப்படி இருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் இன்னொருக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ உட்கார்ந்து இருக்கணுங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படித்தானே நீங்க பாக்கணும். நான் அவரை விட வேலை செஞ்சவங்க இருக்காங்க, அவங்க அப்பா வேலை செஞ்சு எவ்வளவு கட்சிக்காக பாடுபட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் எவ்வளவு கட்சிக்காக பாடுபட்டவர்னு தெரியும். அதற்கான அங்கீகாரம் வேணும். இப்ப நம்மளுடைய இதுலயே வந்து தொடர்ந்து விவாதங்களை பல பேர் பேசிப்பாங்க. அத்தனை பேருக்கு எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம், கட்சிக்குள்ள நீங்க அங்கீகாரம் கொடுக்கறது வேற, பொது மக்கள் மேடையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் வேற. அந்த அங்கீகாரத்தை கொடுக்க தவறியது காரணம் என்னன்னா, நீங்க அதுலயும் ஆசைப்படாதீங்கன்னு இன்டெரக்டா சொல்ற மாதிரி இருக்குன்னு நான் பாக்குறேன். விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, நீங்க என்னதான் நீங்க வந்து நாங்க வந்து 40 குறிச்சிட்டோம் ரைட்டு, அடுத்தது நாங்க 2026 கடந்த முறை வந்த எல்லா இதுலயும் வந்து நீங்க வரலாறு திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு மேல டிஎம்கே தொடர்ந்து ஆட்சியில வந்து தக்க வைத்துக் கொண்டதில்லை அப்படிங்கறத. இந்த வாட்டி அவங்க என்ன கணக்கு போடுறாங்க, பாஜகவை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இரண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவை சக்சஸ்ஃபுல்லா ஏற்படுத்திட்டோம். ஏன்னா அதுக்கான நரேட்டிவ் தான் முதல்ல செட் பண்ணாங்க. அந்த நரேட்டிவ்ல ரொம்ப அழகா போய் அதிமுக திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில போய் விழுந்தாங்கன்னு நான் பாக்கிறேன். ஆனா அவங்களுக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னா, எப்படிலாம் சொன்னாங்களா, சிறுபான்மை வாக்குகள் வராது அப்படின்லாம் சொன்ன உடனே அவங்க நினைச்சுட்டாங்க, ஒருவேளை பாஜகவோட கூட்டணியில் இல்லைன்னா சிறுபான்மை வாக்குகள் அத்தனையும் நமக்கு வந்துடும். அது இமேஜினரி ஓட்டு, அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக ஜெயலலிதாமியாருக்கு ஒரு மாற்று தெரியாதுங்கிறது வந்து எல்லாரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். அவர் ஒரு தனித்தன்மையான தலைவர் எடப்பாடி அவர்கள். அவர் வந்து ஒரு விதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து போகிறார். ஆனா நீங்க உங்களோட ப்ரீடெசஸரோட பெஞ்ச்மார்க்ல அதே வழியில போகணும்னு நீங்க பயணிச்சீங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத இந்த தேர்தல் காமிச்சிருக்கு. ரைட். நான் இன்னொரு கேள்வியா வைக்கிறேன் ரமேஷ். என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, 8000 கிலோமீட்டர் பயணப்படுறாரு, தொடர்ந்து பல பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு, தொடர்ந்து அந்த இடைத்தேர்தல்களில் வந்து முன்னெடுத்து கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து அதற்கப்புறமான ஒரு வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆக உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணக்கூடியது அந்த ஸ்டைல் வந்து இளைஞர்கள்கிட்ட போகுது. நாங்கள் வந்து 2026 ஆப்வியஸாக அதற்கான பிரகாசமான சான்சஸ் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் தப்பு இருக்கு. ஒரு கட்சி அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கருத்து இருக்கலாம். அதே மாதிரி அதிமுக தரப்புலாம் சொல்லுவாங்க 2024 நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முறைதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணி. கடந்த முறையெல்லாம் மக்கள் நல கூட்டணி அது இதுதான் பல கூட்டணிகளை பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அதனாலதான் அந்த மொத்த மக்கள் நல கூட்டணியும் மக்கள் நலனை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நேர திமுக திரும்ப ஐக்கியம் ஆயிட்டாங்க, அந்த கூட்டணியில் ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். எல்லா கட்சியும் ஒரு கட்சி விடாம. அதே நேரத்துல புதிதாக ஒரு கட்சி அவங்களுடைய தலைமையில வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்து அதுல வந்து முதல் படி வெற்றி கண்டிருக்கிறார்கள்னு நான் பாக்கிறேன். நீங்க எடுத்த உடனே வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இப்போ திராவிட கட்சிகள் இரு துருவ கட்சிகளாக இருக்கும்போது இவங்களுக்கு மாற்றாக, ஏன்னா கடந்த முறையிலிருந்து இன்னைக்கு நேற்று இல்லை, எப்பவுமே ரொம்ப தெளிவா என்ன இருக்காங்க திராவிட கட்சிகள்னா, நம்ம 2 பேரும் அடிச்சுப்போம், நம்ம 2 பேரை தாண்டி 3ஆவதாக ஒருத்தர் உள்ள வந்துடக்கூடாது, அதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவர். அப்படியும் அதை மீறி ஒரு கட்சியாக பாஜக வந்திருக்கிறது அப்படிங்கறது நீங்க எந்த காலத்திலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு அது ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதை நம்பிதான் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட்டி எடுத்தீங்கன்னா பாமக அதனாலதான் இவங்க கூட போய் சேர்ந்தாங்க அப்படிங்கறதையும் நீங்க பாக்குறீங்க. அப்போ இந்த ஓட்டு சதவீதத்தையும் அதிமுக வாங்கிய ஓட்டு சதவீதத்தையும்
நீங்க சேர்த்து பாருங்க, அது எத்தனை தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்று, அதுல வந்து ஒரு 10% கூட நீங்க வந்து மொத்தமா நான் சொல்றேன் 2 வாக்கு சதவீதத்தையும் கூட்டி அந்த வாக்கு அவங்க வாங்கினதுல ஒரு 10% கழிச்சு கூட பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு சீட்டு வாங்கியிருக்க முடியும், எம்பி சீட்டை வாங்கியிருக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர்கள் இருக்க வழியில அவங்க விழுந்தாங்கிறது அது பிரச்சனை. ஆனா ஒருவேளை ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்கு, ஒரு 2 வருஷம் இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. அதனால இதுல வந்து எப்படி அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே வந்து மாறப்போகிறதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்தா ரைட். நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பிரியன் அவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். பிரியன் சார், 2026 மீண்டும் திமுக ஆட்சி, அது நம்பிக்கையின்பால் சொன்னதாக கூட இருக்கலாம், அது கலை யதார்த்தமான கேள்வி உங்ககிட்ட வைக்க. ரெண்டாவது, அதிமுக தரப்புலேருந்து எடப்பாடியார் சொல்லும்போது நாங்கள் 1% வாக்கு அதிகம் வாங்கியிருக்கோம், ஆனால் கூட்டணியாக இருந்தே 6% வாக்குகள் குறைஞ்சிருக்குன்ற ஒரு வாதத்தையும் அவர் வைக்கிறாரு. அது தவிர பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்ற அந்த கேள்வி எவர் பெரினியல் கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்குது. கால் ஊன்றி இருக்கா, இல்லை அது இன்னமும் வந்து தவழ்ந்து கொண்டு இருக்கிறதா வளர்ச்சி அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசின, துணை முதல்வர் உட்பட அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது உதயநிதி வந்து காலூன்ற முடியாது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இட் டசன்ட் மீன் தட் இங்கே வந்து அந்த பார்ட்டியே இங்கே வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு செல்வாக்கு இருக்காதுன்ற அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. அவர் சொல்ல வந்த விஷயம்னா பாஜக ஆட்சியை பிடிக்காதுன்றதான் அதோடைய டோன். ஆக்சுவலாக காலூன்ற முடியாதுன்றது இங்கே இருக்கலாம், 4 எம்எல்ஏ இருக்காங்க, இப்போ நாளைக்கு எலெக்ஷன்ஸில் 30 இன்னொரு எம்பி கூட இங்கே வரலாம், அது வேறு விஷயம். பட் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது தமிழ்நாட்டில்ன்றது தான் உதயநிதி சொன்னோட பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். காலூன்ற முடியாததுக்கு நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். ரைட். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களோட அப்சர்வேஷன் வந்து சரிதான். ஏன்னா இமீடியட்டாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுன்றது அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அதுக்கான சாத்தியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இப்போது சார் பேசும்போது சொன்னார், சேதுராமன் பேசும்போது உதயநிதி பேசினார் மத்திய பிரதேசில் ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னாரு. அதே உதயநிதி பேசினதை வச்சு தானே பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. மகாராஷ்டிராவையும் உத்தரப்பிரதேசலையும் நீங்கள் தோற்று போனீங்க. அங்கே அதே தானே பேசுனீங்க. அதனால் வந்து நீங்களும் பல விதங்களை ட்ரை பண்ணுறீங்க. 6 தடவை தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்தார். அது தவிர வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் தமிழ் சங்கம் நடத்துனீங்க, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துனீங்க, காசி தமிழ் சங்கம் நடத்துனீங்க, எல்லாமே நடத்துனீங்க. கடைசியில் வந்து ஒரிசாவில் போயிட்டு தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டிங்க, எல்லாத்தையும் ஒரே அடியாக முடிச்சிட்டிங்க கதையை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டு மண்ணுக்கு அது வந்து மொழி போன்ற விஷயங்கள், கலாச்சாரம் போன்ற விஷயங்கள், பண்பாடு போன்ற விஷயங்கள், அதில் கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டோடைய ஜெல்லாகிறது இருக்குல்ல, இதோட இந்த கெமிஸ்ட்ரியோட ஒத்து போகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அவங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் இருக்குது பாஜகவுக்கு. அதெல்லாம் தாண்டி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. தேசிய கட்சிகளுக்கு அந்த சிக்கல் இருக்கா, இல்லை குறிப்பாக பாஜகவுக்கு தான் இருக்குது. ஏன்னா பாஜகவோட அந்த நார்த் இந்தியன் இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ கலாச்சாரம், அந்த இந்துத்துவ விஷயங்கள், அப்புறம் மொழி விஷயத்தில் அந்த சான்ஸ்கிரிட் போன்ற விஷயங்கள், இதிலெல்லாம் பார்க்கும்போது வந்து அது தமிழ்நாட்டுடைய ஜெல்லாகிறது கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது சரியா. அதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் தமிழ் சங்கம் நடத்துகிறாங்க, காசி தமிழ் சங்கம்லாம் நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து அதையும் மீறி வந்து அவங்களே அவங்க கட்டின கோட்டையை உடைக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களே பேசிடுறாங்க. அதுதான் பாயிண்ட் அதில் ஆக்சுவலாக. அதனால் வந்து இவர் வந்து உதயநிதி பேசினதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அதனாலலாம் வந்து மத்திய பிரதேசில் உங்களுக்கு பாஜக ஒருவேளை இந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த நரேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி கொடுக்கும்ன்றது வந்து அதனால தான் அதிமுகவும் அதே துணி எடுக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு அதிமுக இப்போலேருந்தே 1.5 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரியான வார்த்தைகள். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்காங்க இந்த தேர்தலில். அவங்கள பற்றி பெருசாக ஆல்ரெடி நீங்கள் வந்து கால் ஊன முடியல, 4 தான் இருக்குது அப்படின்னும் பொழுது குறிப்பிட்டு இருவருமே பாஜக பற்றி பேசுவது இங்கே ஒரு பெரிய ஒரு ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கா? இல்லை, இங்கே ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குன்னா எப்போதுமே வந்து மத்தியில் இருக்கிற அரசாங்கம் வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சிகளை ட்ரீட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, மாநில நலன்களை ட்ரீட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது காங்கிரஸாக கூட இருக்கலாம். இப்போ காவேரியை வச்சுக்கோங்களேன், காவேரியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக அவங்க பார்க்குற பார்வை, அங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் பிஜேபியும் பார்க்குற பார்வை வேறு மாதிரி தானே இருக்குது. அவங்க அதில் ஒன்றாயிடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாததில் ஒன்றாயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த நேஷனல் லெவலில் இப்போ நீட்டு விஷயங்கள் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நீட்டு கொண்டு வந்தாங்க, நீட்டுக்கு ஆதரவு, நீட்டை ஒழிக்கணும்னு இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார். எந்த மாநிலங்கள் வேண்டாமோ அவங்க ஒழிச்சிக்கிட்டுன்னு சொல்கிறார். ஆனால் அடிப்படையில் ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் நீட்டு வேண்டாம் ராகுல் காந்தி சொல்வாரா? அதில் ஓரளவுக்கு பாஜகவுடைய அந்த நீட்டு வேணுன்ற சில விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஹிந்தியே கூட அஃபிஷியல் லாங்குவேஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி இருக்கிறதுல ஒரே மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சான்ஸ்கிரிட்டை கொண்டுறதுல பாஜகவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அது மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் வந்து ஒரு பிராந்திய கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முரணான ஒரு விஷயத்தை தான் அவங்க கையாளுறாங்க.
அது வந்து கூட்டணியெல்லாம் இருக்கலாம், கூட்டணியில் வந்து திமுகவும் பாஜக கூட கூட்டணியில் இருந்திருக்க எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் when it comes to ரூலிங் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறதுன்னு வரும்பொழுது மக்கள் வந்து தேசிய கட்சிகளுக்கான இடத்த வந்து இமிடியேட்டாக அடுத்த 10-15 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு கேள்வி வைக்கிறேன் அவர் விஷயம் சேதுராமன் சொன்னார், சூர்யா வெற்றி கொண்டான் வந்து ரொம்ப பாடுபடுறாரு, அவருக்கெல்லாம் வந்து சீட் கொடுக்க மாட்டாங்க, அவர்லாம் உழைக்கிறாரு. கரெக்டு. அண்ணாமலை என்ன உழைச்சார்? அவருக்கு இத்தனை தடவை சீட் கொடுக்குறீங்க, வந்தவொடனே தலைவராக்குறீங்க. என்ன உழைச்சார் அவருக்கு? அவரோட உழைச்சவங்கலாம் பாஜகவில் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆர்எஸ்எஸில் அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு பாடுபட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பஸ்ஸில் போனவங்களாம் இருக்காங்க, பஸ்ஸில் போய் நடந்து போய் கூட்டம் கட்சி வளர்த்தவங்களாம் இருக்காங்க, பாஜகலேயே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆனர் பண்ணிட்டீங்க? நேற்று வந்து உங்களுக்கு நீங்கள் யார் யாருக்கு யாரை வச்சு என்ன பண்ண முடியுமோ வர ரமேஷ் வர அவர் முடிச்சிட்டோம். அவர் சொல்லட்டும். ரமேஷ் சார் சொல்லுங்க சார். ரமேஷ் சார் சொல்லுங்க சொல்லுங்க இறைமதிப்புக்கு சொல்லுங்க. அடுத்த தலைவரா அண்ணாமலையோட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருவாருன்னு வந்து பாஜக சொல்ல முடியாது. இன்னைக்கு அண்ணாமலை 4 வருஷத்துல அடுத்த தலைவரா யாரு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க அதை திமுக சொல்ல முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். எந்த திமுக காரனாலும் கேட்டு பாருங்க, அது அவங்க கட்சி வேற உதவி இருந்தா பெட்டர் தான் சார் சொல்றாங்க. நமக்கு நீங்க விமர்சனம் பண்றது வேற, நீங்க விமர்சனம் பண்றது வேற. பாஜக விமர்சனம் பண்றது நான் ஒத்துக்கிறேன், அது பண்ண வேண்டிய விஷயம் நீங்க பண்றீங்க. ஆனா கட்சிக்காரனை கேட்டு பாருங்க, திமுக கட்சிக்காரனை, எங்களுக்கு தலைவர் பிரச்சனையே கிடையாது, அதிமுக பண்ற பாட்டை பாருங்க சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு அடுத்த தலைவர் ரெடியா இருக்காருன்றாங்க. உங்க அமைச்சரவையிலே 20 பேர் வாரிசுகளாக இருக்காங்க. பாஜகவில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தலைமை பதவிக்கு அந்த வாரிசு வர முடியாது. அது நாளைக்கு கூட மாறலாம், அந்த நிலைமை வாரிசு கூட ஒரு தலைவராக வரலாம். அதனால பிரச்சனை அது இல்ல, அந்த கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்களா? ரமேஷ் நீங்க ஏதாவது இன்டர்வியூ பண்றீங்களா இதுல? யூ ஹேவ் a point. பதில் சொல்றேன். அதாவது அதே மாதிரி வந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குடும்பம் அவங்க சார்ந்துதான் அத்தனை பதவிகளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மிஞ்சி போனா ஒரு காலத்துல அவங்க அப்பா இருந்தாரு, இன்னைக்கு அவர் பையன் இருக்காருன்னு தான் சொல்றாங்க. அவருக்கு அப்பா இருக்காரு, பையன் இருக்காரு, பேரன் இருக்காரு, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காரு, அப்படியே நீங்க இந்த கட்சியில எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க? சார் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். அதாவது வந்து திமுகவை பொறுத்த மட்டும் கலைஞர் இருந்தார், அப்புறம் ஸ்டாலின் வந்தார், உதயநிதி வந்தார். இது எல்லாமே அந்த பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் சார். நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது குடும்ப வாரிசு, குடும்ப கட்சி எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மக்கள் அல்டிமேட்டாக ஏற்றுக்கிறாங்கன்றது தான் பாயிண்ட்டு. உதயநிதி நாளைக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? 19லேருந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, திமுக வின் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்தார், ஒரு மக்கள் இருந்துட்டாங்க. கட்சியிலையும் நிர்வாகத்திலையும் வந்து 3 தடவை எலெக்ஷன்ஸை வின் பண்ணி காமிச்சிட்டாரு. நாளைக்கு உதயநிதி வின் பண்ணி காமிச்சாருன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் நாட் தி பிரச்சனை வந்து திமுகவுடைய பிரச்சனை. அது திமுக காரங்க ஏற்றுக்கும் போது நீங்கள் யார்? நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களான்னு தான் பிரச்சனை. மக்கள் ஏற்றுட்டாங்கன்னு நீங்கள் யார் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு? அது குடும்ப வாரிசா இருக்கலாம், அரசியல் கட்சி. இல்லை அண்ணாமலை புதுசாக வந்தவருக்கு எல்லாமே கொடுக்குறீங்களே, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அனுபவப்பட்டாங்க, அவங்களுக்குலாம் ஏன் கொடுக்க மாட்டேனீங்க, கவனிக்க மாட்டேனீங்க? ஸோ நம்ம பாயிண்ட் அதுதான். அதே தராசில் இங்கே வச்சு பார்த்தா இதே திமுகவிலும் கிட்டத்தட்ட 60 வருஷம் உழைச்ச அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கா? நீங்க சொல்லக்கூடிய நான் அந்த பேரிட்டி பார்ப்போம். நீங்க அண்ணாமலை பேசுறீங்க, நீங்க சொல்லக்கூடிய ஆள் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. திமுகலயே வந்து பாடுபட்டவங்களுக்கு கிடைக்காது இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அதுலயும் வந்து பல வருஷம் இருந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்காது இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இருக்குன்றத நான் மறுக்கலாம். அதுவும் உண்மைதான். பல கட்சிகள் அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. புதுசா வந்தவங்க திடீர்னு மேல போயிடுறாங்க, பாடுபட்டவங்க பின்னாடியே இருக்காங்கன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம பாயிண்ட் என்னன்னா, சுருக்கமா பாஜகவை பொறுத்த மட்டில் அவங்க வந்து செல்வாக்கு வந்திருக்கு அப்படின்லாம் இப்போ 11% ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 5 இடத்துல போட்டி போட்டு 5.2% வாங்கினது நீங்க 22 இடத்துல போட்டி போட்டு 11% வாங்கினது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதுவுமே அதில் போட்டி போட்ட ஒரு 3-4 பேர் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டவங்க, சொந்தமாக பணம் செலவு வச்சு பணத்தை நல்லா தனியாக விட்டு ஓட்டு வாங்குற ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க. அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் 11% ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையான வளர்ச்சியாக தெரியாது. வளர வேண்டிய காலம் வந்து நிறைய இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் இமீடியட்டாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாதுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சந்திரசேகர் சார்ட்ட போகிறதுக்கு முன்னாடி குமார் சார் ஒரு கேள்வி வச்சிடுறேன். சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மக்கள் வாக்களிக்கிறாங்க, மக்கள் வந்து அது ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க எதுக்கு தும்ப வாரிசு? நீங்க அமைச்சரவையிலே உங்க அமைச்சரவையில் 20 பேர் இருக்காங்க. டெமோக்ரஸினா என்ன சார்? டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். எல்லாருக்கும் பொருந்தும், மத்திய அரசு, மாநில அரசு. ஆமா, எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். நான் எல்லாத்துக்கும் எப்போதும் பேச்சை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும், எல்லாத்தையும் பொறுத்து தான் அவர் சொன்ன. அதாவது மக்களை ஆளலாம், எல்லோரும் இந்நாட்டு மன்னராகலாம். எல்லோரும் இந்நாட்டு மன்னராகலாம்ங்கிற டேர்ம் வந்து பாஜகவில் இருக்கிறது, உயிரோடு இருக்கு.
ஆனால் மற்ற கட்சிகள்லாம் செத்து போய்விட்டது. காங்கிரஸில் செத்து போயாச்சு. திமுகவில் 49 ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவில் 28வது தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? அன்னைக்கு எம்ஜிஆருடைய சப்போர்ட்ல அன்னைக்கு முதலமைச்சர் ஆனார். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் பூரா தெரியும். ஒரே வாரிசு, ஒரே குடும்ப அரசியல் நடக்கிறது. அங்கேயும் தலைவர்கள்லாம், வயசான தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்க அவர்களால் முடியாது. கேட்டால் அவர்கள் வெளியே தான் போகணும். இதெல்லாம் எகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. இதையும் நம்ம பேசணும். இது மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும். மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும். ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க தானே வாக்களிக்கிறாங்க. அவங்க தானே அதான் சொல்றேன். மக்கள் 500,000க்கு தானே சார் வாக்களிக்காங்க. மக்கள் அப்படி ஆகி போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான். ஜனநாயகம் கட்டு போறதுக்கு காரணம் மக்கள். ஜனநாயகம் நல்லா வந்தாலும் அதற்கும் காரணம் மக்கள். ஆகவே இந்த நாட்டில் இந்த அரசியல் கட்சிகள், ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறை, இதெல்லாம் ரொம்ப மறுபரிசீலனை பண்ணப்பட வேண்டும். நல்ல பேச்சாளர்கள், பிரியன் சாரை போன்றவர்கள் அப்படியே தத்துருவமாக ஜனநாயகம்னா என்னன்னு எடுத்து சொல்லணும். பல விஷயங்களை எடுத்து சொல்லணும். மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. நான் சந்திரசேகர் சார்ட்ட தான் அந்த வார்த்தை வைக்கணும். அதாவது 2026 ஒருபோதும் பாஜக இங்கே காலுன்ற முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பாஜக என்ற கட்சி வந்து தனித்து போட்டியிடுறாங்க, இரட்டை இலக்கம்ன்றாங்க, பல விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்க. ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்றது தான் வெற்றி கொண்டாடனுடைய வாதமாகவும் இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான தேசிய கட்சி காங்கிரஸ். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தேசிய கட்சிக்கு இடமே இல்லைன்னு சொன்னது வந்து பாஜகவா சொல்லியிருக்கு. நம்ம தேசிய கட்சி இல்லையா? இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே இடம்பெற்று வாக்குகளை எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் நிறைய தடவை தனியாக நின்றுருக்கோம். 89 எடுத்து பாருங்கள். நீங்கள் தனியாக எடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கூட சொன்னார், 8 தடவை பிரதமர் மோடி அவர்கள் வந்தார், பிரச்சாரத்துக்கு வந்தார், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். வாங்கின போட்டு வந்து பார்த்திங்கன்னா 10-11% வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை வைத்து சொல்வது, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளை வைத்து. ஆனால் 1989 தனியாக நின்று ராஜீவ்காந்தி அவர்கள் 11 முறை வந்து அதிமுகவிற்கு ஈக்குவலாக 26-27 ஓட்டு சீட்டு வாங்கினது. கேள்வியாக இருக்குது. அது ஒவ்வொரு கட்சிக்கும் வளர்ச்சி, வீழ்ச்சி, தேய்மானம் எல்லாமே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் இருக்குது. எங்கள் கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். இன்றைக்கு கூட்டணியாக திமுகவோடு இருந்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். அதில் வந்து திமுகவிற்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கலாம், எங்களுக்கு குறைவான அது 30% வாக்கு வங்கியில் வச்சிருக்கிற கட்சியாக இருக்கலாம், நாங்கள் 10% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற கட்சியாக இருக்கலாம். சேரும் பொழுது அது வெற்றியாக பரிணமிக்குது. இதுதான் கூட்டணின்ற தர்மம்ன்றது, கூட்டணின்ற ஒரு பரிணாமமும் அதுதான். இன்னொன்று, ஆனால் பாஜக உடைய நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி அதோடு சேர்ந்தாலும் அதுவுமே வீழ்ச்சி அடைகிற சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் நீங்கள் அரித்மேட்டிக்னு சில சமயத்தில் பார்ப்போம். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்கிறது, அதாவது 20 ஒரு 10 சேருதுன்னா 30ன்றது அரித்மேட்டிக்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் அதே அரித்மேட்டிக் பாஜகவோட சேரும்போது 20 + 10ன்னா 10 ஆகும். அதுதான் அரித்மேட்டிக்காக இது வரைக்கும் நம்ம வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸில் பார்த்தோமா? இல்லை, அதுவுமே ஆமாம், சில சமயங்களில் பொருந்தாத கூட்டணிகள். இப்போ நான் ஈவன் டெல்லியை கூட எடுத்துக்கலாம். ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்கே ஓட் ஷேர் வந்து இருவருக்கும் சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற ஒரு இதை கூட எடுத்துக்கலாம் நம்ம. அதை கூட, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பஞ்சாபில் வெற்றி பெற்றிருக்கிறோம், தனித்து போட்டிட்டு இருவருமே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் டெல்லியில் வெற்றி பெற முடியவில்லை என்ற காரணத்தை மறுபரிசீலனை செய்வாங்க காங்கிரஸ் தலைமை மறுப்பு. அதே மாதிரி தான் இங்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் காங்கிரஸ் டிஎம்கே என்பது வந்து ஒரு மதச்சார்பற்ற கொள்கையுடைய பல கொள்கைகளில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு முழுவதுமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு முழுவதுமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னு தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணி. அதில் நீங்கள் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி பண்ணணுன்றதெல்லாம் யாரும் நடக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு. இன்னொன்று சூழ்நிலைக்கு இல்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்குன்னா நீங்கள் அதுதான் தொடர்றதுன்னு சொல்கிறேன். நான் கேள்வியாக வைக்கிறேன். அதாவது அஸ்யூமிங் த கூட்டணி இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங், ஏன்னா தொடர்ந்து 7 தேர்தல்கள் சந்தித்த கூட்டணி, வெற்றி கூட்டணி, அந்த ட்ரெயின் வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது சவாலே இல்லையா 2026? ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடிக்கு சொன்னோம் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும்னா, அஃப்கோர்ஸ் அதை நம்ம வந்து கிரவுண்ட்லேயும் பார்த்தோம், தேர்தல் முடிவுகள்லையும் பார்த்தோம். ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகளில் பேசினது வேறு, வந்த நம்பர்ஸ்லாம் இறுதியில் வேறு. ஸோ இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய, அந்த ஆட்சிக்குன்னு கூட சொல்லலை, 2026 தேர்தலை சந்திக்க போகும் இந்த கூட்டணிக்கு சவாலே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒவ்வொரு தேர்தலுமே சவால் தான். நீங்கள் வந்து ஒரு கட்சி, ஒரு கூட்டணி என்று எடுத்துக்கொண்டு அதுக்காக அப்படி இருந்தால் பிரச்சாரத்துக்கே போயிருக்க வேண்டாமே. நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் யாருமே பிரச்சாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே. ஒவ்வொரு தேர்தலுமே கட்சிகள் வந்து சவால்களை தான் சந்திக்கும். ஆனால் நம்ம இந்த பேசுகிற விவாதங்கள் அரசுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும்.
இன்றைக்கு பல விஷயங்களை வந்து நீங்கள் அந்த இதில் பானாலாம் அடித்தாக்க திருப்பி எதிர்த்த மாதிரி வந்து அடித்து கீழே விழும். சினிமாவில் பார்ப்போம், ராமாயணம் மகாபாரதம் தொடர்கள் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்மறை விஷயங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியும் இந்த ஆட்சி வந்து முன்னேறி கொண்டிருக்கிறத பார்க்குறேன். ஒரு சின்ன சாம்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா உணவகத்தை பற்றி அவ்வளவு புகார்கள், அவ்வளவு பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆய்வில் முடிச்சிட்டார். நேற்றுக்கு முடிச்சுட்டு அந்த 21 கோடி ஒதுக்கி அதற்கான வேலைகளை தொடங்கி இன்றைக்கு அதை பற்றி பேசுவதற்கு இடமில்லாத வரைக்கும் செஞ்சிட்டாருன்னு சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அது மாதிரி பெண்கள் வாக்குகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு திமுக பக்கம் நிறையா திமுக கூட்டணி பக்கம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்குறேன். இன்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸே ஒத்துக்கிறார். எல்லா அதிமுக வாக்குகளும் திமுக பக்கம் சென்று விட்டது. அதை கொச்சைப்படுத்துகிறார். அவர் குமார் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே 500க்கும் 1000க்கும் வாக்குகள் போட்டாலும் அப்புறம் மோடியும் அதை தான் வந்தாரான்ற கேள்வி இருக்குது. மோடி இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் 500க்கும் 1000க்கும் அந்த ஓட்டா என்ற கேள்வியும் இருக்குது. அது கிடையாது. ஜனநாயகத்தை எல்லா விதத்திலும் கொச்சைப்படுத்த முடியாது, மக்களை கொச்சைப்படுத்துவதையும் ஏற்க முடியாது. அது ஏதாவது ஓரிரு இடங்களில் இருக்கலாம். 6% வாக்கு காணாமல் போச்சு. எங்கே போச்சு அந்த 6% வாக்கு அப்படின்றது தான் எடப்பாடியார் வெளியிட்ட அறிக்கையை நம்ம பார்த்தோம். அப்போது வெற்றி உறுதி, பட் அந்த 6% குறைந்திருக்குன்னா யார் வளர்ந்துருக்காங்க, நாங்கள் தான் அப்படின்ற வாதத்தை இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஆஃப்டர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக என்று எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக தொடர் தோல்வி. அது காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்தோம்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை ஓரளவிற்கு பெண்கள் வாக்குகள் அந்த பக்கம் சென்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவிற்கு புறநகர், அதாவது எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தொடங்கிய பிறகு ரூரலில் அதிமுக வாக்கு வங்கி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் அப்போவே எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும் பொழுதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுன்னா நகர்ப்புறங்கள் எல்லாம் திமுக தான் வெற்றி பெறும். ரூரலில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும். அந்த நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனால் அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமியே தேர்தலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்து நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய பிறகு எதை வைத்தார்? ஊரக உள்ளாட்சி தேர்தலை தான் ஃபஸ்ட்டு வச்சார். அதுலேயுமே ஆனால் தோல்வி 80% திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. இத்தனைக்கும் ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்த பொழுது கூட தோல்வி அடைந்தார்கள். தலைப்பு ஒட்டி பாஜக, நான் இப்போ வர்றேன், பாஜக கால் ஊன்ற முடியாதுன்றது காரணம் என்னென்னா, பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மகாராஷ்டிராவில் பல மாநிலங்களில் எடுத்து பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, வேற கட்சிகளை உடைத்து ஆட்சிகளை கைப்பற்றி அதன் மூலமாக தங்களை வளர்ந்து கொண்டதாக காட்டிக் கொண்டது தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஒரு 1-2 மாநிலங்களை தவிர, 1-2-3 மாநிலங்களை தவிர, ஈவன் மத்திய பிரதேசத்தில் கூட காங்கிரஸிலிருந்து ஒரு 20 எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் தவிர இன்றைக்கு அது உத்தரப்பிரதேசத்திலையும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சித்தாந்தத்துக்கு சொல்கிறாங்களே, இன்றைக்கி அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு வெற்றி கிடைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மோடி அவர்கள்லாம் வைத்த பிரச்சாரத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கணும்னு சொன்னால், ஏன் அயோத்தியில் தோற்கணும்? அவங்க அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத்தில் தோற்கணும். அது முதல் தோல்வி. நீங்கள் அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் உத்தரகாண்டில் நடக்குது. இடைத்தேர்தல் நடந்த இதில் பத்ரிநாத்தில் தோக்குறாங்க. ரைட். அவர்களுடைய இதுவே ஒரு இந்தியாவிற்கான சாம்பிள் நான் சொல்கிறேன். ரைட். இதுதான் இந்தியா முழுக்க அவர்களுக்கு. அவ்வளவு விசாலமாக யோசிக்க வேண்டியதில்லை. இதுக்கு உள்கட்சியில் நிறைய RSSல செய்த சில குளறுபடிகள். ரமேஷ் கிட்ட கேள்வி பதில் வாங்கிட்டார். ரமேஷ், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டாலின் உதயநிதி செய்த பிரச்சாரத்தினால மத்திய பிரதேசம் போன்ற அந்த பை எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க, ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லன்னு சொன்னீங்க. பட் பிரியன் வைக்கிற வாதம் என்னன்னா, அதை தானப்பா நீங்கள் மகாராஷ்டிராவில் சொன்னீங்க, அதை தானப்பா உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிட்டு போனீங்க, அங்கெல்லாம் நீங்கள் வந்து கடுமையான தோல்வியை தானே சந்திச்சிங்க, ஆக உதயநிதியின் குரல் ஒலிக்கிறது உறக்க அப்படின்றாரு. இது என்ன தப்பு இருக்கு? இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடுக்கு அப்புறமே இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு சமாதானத்தை பற்றி பேசினாங்களான்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வேணா பேசியிருப்பாங்களே, எலெக்ஷன் வந்து யாரும் பேசல. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதுல வந்து RSS செய்த குளறுபடிகள்னு ஐயா குமார் அவர்கள் சொன்னார். RSS செய்த குளறுபடி மோடி அமித்ஷா செய்த குளறுபடி. அதனாலதான் இது ஆச்சு. முதல் விஷயம் என்னன்னா, இங்க திராவிட கட்சிகள், அது குறிப்பா திமுக மாதிரி பாஜக கிடையாது. இன்னைக்கு மோடி, நாளைக்கு வேற யாரோ, நாளைக்கு அது அமித்ஷாவாக இருக்க கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது தெளிவா இருக்கும். ஒருவேளை அப்படியாக இதை மாற்றுவதற்கு மோடியோ அமித்ஷாவோ முயன்றால், நாளைக்கு பாஜகவை விட சக்தி வாய்ந்த இன்னொரு கட்சியையும் உருவாக்க முடியும். அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். சந்திரசேகர் ஒரு விஷயம் சொல்றாரு, காங்கிரஸினுடைய பார்வையின் கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்.
2 மாநிலம் தவிர மீதி மாநிலத்தெல்லாம் நீங்க பார்ட்டர் சிஸ்டம்ல தானப்பா ஆட்களை வாங்கியிருக்கீங்க, கொடுத்து வாங்கி கட்சி ஆட்சி வச்சிருக்கீங்கன்ற குற்றச்சாட்டை கடுமையா வைக்கிறாரு. இது ஒரு வெற்றியா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாரு. இல்ல பார்ட்டர் சிஸ்டம்ஸ் சொல்லலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ சந்திரபாபு நாயுடு முன்னாடி என்டிஏல இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, போனவர் வந்து ரியலைஸ் பண்ணி மனம் திரும்பி திரும்ப வந்து இங்க வந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் கூட்டணிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இதே பிஆர்எஸ்ல இருந்து வந்து இப்போ கேசிஆர் வரேன்னாரு, வேண்டாம் அப்படின்ட்டாங்க பாஜக தரப்புல இருந்து. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ ஏற்கனவே என்னன்னா பாஜகவில இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, பல ஊழல் அரசியல்வாதிகளை இப்ப உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கொண்டு வந்தாக்க அதுக்கப்புறம் இவங்களை கூட்டணியில வச்சுக்கிறதா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கவிதா கல்வகுன்ட்லா அவர்கள், அவங்க வந்து இந்த லிக்கர் ஸ்கேம் சம்பந்தமாக அவங்களை வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அதனால ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு இப்ப கூட்டணி வச்சா இதுக்காக தான் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இதுல இருக்கு. ஆனால் தொடர்ந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து இங்க பைசா கொடுத்தா ஜெயிச்சாங்கன்னா அப்ப அங்கேயும் அப்படித்தான் ஜெயிச்சாங்களா? அங்க வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டிங்கிறதுக்கு ஒரு கூட்டணியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதுல நடந்த குளறுபடிகளும் ரொம்ப வெளிப்படையாக பொது வெளியில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான சரி செய்யும் முயற்சிகளோ அந்த ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதை எடுக்க வேண்டியதும் வந்து அதற்கான முன்னெடுப்புகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா இதே மாதிரியாக தைரியமாக இந்த மாதிரி அது வந்து பொதுவெளியில இருந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அதற்கு துணையாக பேசக்கூடியவர்களோ மற்ற இப்ப நீங்க சொல்லக்கூடிய இங்க திராவிட கட்சிகள்ல அவங்க வந்து பொதுவெளியில பேச முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் கட்சியில இருக்க முடியுமாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ரைட்டு. சரி, நான் ஒரே சின்ன கேள்வி மட்டும் வச்சிடுறேன். பாஜகவிற்கு என்ன சவால்னு நான் உங்ககிட்ட கேட்கறத விட அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியா இருக்கு, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், இதே கூட்டணி தொடருமா, நம்ம இந்த ரிசல்ட்டை தான் பார்க்க போறோமா? இந்திய அளவுல அப்படின்னு சொல்லணும். என்டிஏ கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா எடுத்து போய்கொண்டிருக்கிறது. அது நாளைக்கு எப்படி மாறுமா என்ன எதுங்கிறத ஒரு காலங்கள்ல பார்க்கணும். அதே நேரத்துல நீங்க வந்து தமிழகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாஜகவிற்கும் இது ஒரு பாடம், அதிமுகவிற்கும் ஒரு பாடம். என்னன்னாக்கா அவங்களுடைய தனித்தனியான இந்த முயற்சியில அவங்க எவ்வளவு தங்களுடைய வளர்ச்சியை செக் பண்ணிக்கிறது மட்டுமல்ல, தங்களோட ஹோல்டு எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப அதிமுக எடுத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கடந்த காலங்கள்ல எல்லாம் எத்தனை % வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க, அந்த வாக்கு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணிருக்காங்களா இல்ல அது சரிஞ்சிருக்காங்கிற ஒரு கேள்வி. அப்போ இன்னொரு பக்கம் பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், அதன் தோழமை கட்சிகள், நீங்க அவங்களுக்கு அதை ஈக்குவேட் பண்ணணும்னா நீங்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அதை மோதினால் மட்டுமே பயன்பெறும். இல்ல நாங்க தனித்தனியாக நிற்போம்னு சொன்னா சரி பாஜகவிற்கு ஒரு வளர்ச்சிக்கு உதவலாம், இல்லைன்னா அண்ணா திமுகவிற்கு வந்து அவங்களுக்கு ஒரு தங்களுடைய எடப்பாடி அவர்களுடைய ஹோல்டை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பாயிண்டா இருக்கலாம்ங்கிறதுலாம் மீறி அரசியல்ல உங்களுக்கு வெற்றி அதுவும் வந்து அடுத்தது வந்து ஆட்சி, இந்த ரெண்டும் முக்கியம், அதிகாரம் முக்கியம் போது அதை நோக்கி நீங்க பயணிக்கணும்னா இன்னைக்கு நீங்க என்ன கணக்கு போடுறீங்கிறது அவங்க வந்து பரிசீலனை செய்ய வேண்டும். ரைட், நான் புரிஞ்சு. நான் சூர்யா அவர்கிட்ட தான் மறுபடியும் வரணுன்றது. சார், நான் அந்த தலைப்புக்குள்ள நீங்க முதல்ல நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஆனா இது அதீதம்ன்ற வாதத்தை வைக்கிறது தான் குமார் சாரும் சூர்யாவும் இவர் ரமேஷும் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது அதீதம் சார், 1.5 வருஷம் இருக்குது, எத்தனை மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த கூட்டணி நிலைக்குமாயின்ற டிஸ்க்ளைமர்லாம் போடுறாங்க. பட் மக்கள் கருத்துன்னு ஒன்று இருக்குது, இன்னும் 1.5 வருடங்கள் இருக்குது அப்படின்ற வாதத்தையும் வைக்கிறாங்க. அங்கே அமித்ஷா, மோடி போன்ற தலைவர்கள் வருவார்கள், போவார்கள், திண்ணைகள் காலியாகும், நிரப்பப்படும்ன்ற வாதங்கள்லாமும் வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் மூத்த அரசியலாக உங்கள் அப்பாவும் இந்த கட்சியிலே இருந்தவர்ன்ற முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு 2-3 கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்கள் சார். முன்னாலேயே அதிக நேரம் பேசுனேன்னு சொன்னதை விட இவங்க 2-3 பேரை பேச விட்டு என்னை கூப்பிட்டுருக்கணும். இவர் பேசும்போது சொன்னார் பாருங்க, வாரிசு, இது என்னங்க வாரிசு, இன்னமும் அங்கே வாரிசுன்னு இப்போ எங்கள் குமாரன் ஆரம்பித்தார். பிரதமர் மோடியே வந்து தமிழ்நாட்டில் பேசிட்டு போயிட்டார். ஒன்றும் அமித்ஷா வரைக்கும் பேசிட்டு போயிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த தலைவனுக்கும் தமிழ்நாட்டில் வாரிசு இல்லை, அதனால் வாரிசுன்னு கோவம் வருது. இப்படி கூட பார்க்கலாம். அதிமுக தலைவர்களுக்கு ஒரு வாரிசு இருந்திருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு 3 மாதத்துக்கு ஒரு தலைவர் லீஸுக்கு எடுத்து நடத்த மாட்டாங்க. இன்றைக்கி அந்த கட்சியை யார் நடத்துறதுன்னு 3 மாதத்துக்கு ஓபிஎஸ்,
அடுத்த 3 மாதத்துக்கு இபிஎஸ், அடுத்த 3 மாதத்துக்கு சசிகலா, அடுத்த 3 மாதத்துக்கு அதை நம்ம எப்படி டிடி, புரிஞ்சுக்கணும் 1 வருஷம் ஓவர். காரணம் என்ன தெரியுமா? வாரிசு இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம். ஆனால் என் கட்சி அப்படி இல்லை. அப்பம் பிடிச்ச கொடியை தான் புல்ல பிடிப்பான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. காரணம், அந்த கொடி நாட்டை காப்பாற்றும் என்று சொன்னால் அந்த கொடியை பிடிக்கிறது தான் அவரோட டியூட்டி. மன்னராட்சியாக இருந்துக்கலாம் சார். இன்னும் 50 வருஷம் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன் தேவை சார். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு தொண்டனுக்கு தான் உண்டு, வேறு யாருக்குமே இல்லை. நான் ரமேஷ் சேதுராமன் சார்ட்ட சொல்கிறேன் பாருங்க, அவர் என் மேலே எவ்வளோ பிரியம் ரமேஷ் சேதுராமனுக்கு. யாராவது கவலைப்பட்டீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சூர்யா சார் உங்களுக்கு ஒரு சீட்டு இல்லையேன்னாரு. தலைவா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இனிமேல் அடுத்தாட்டி கேட்கும்போது உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். அதைத்தான் அவரும் சொல்கிறார். சொல்லிடுறேன். காரணம் என்னன்னு நல்லா கேட்கணும். பதவிக்காக அவர் சொல்லும் முடிக்கும்போது கூட பார்க்கணும். பதவியே கொடுக்கல, பதவி தான் பச்சு, பதவி தான் ஆட்சி, பதவி தான் எல்லைன்னார். தப்புங்க, அது ரொம்ப தப்பு. பதவின்னா அதுக்காக கொள்கையை தூக்கி அடுத்த இடத்துல அடமானம் வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் எடப்பாடி இல்லை. பதவிக்காக கொள்கையை அடமானம் வைக்கிறதுக்கு இந்த பாலிசி பிடிச்சிருக்கு, என் தலைவனை பிடிச்சிருக்கு, பார்ட்டியை பிடிச்சிருக்கு, அவரோட பாலிசி பிடிச்சிருக்கு. அதனால் நீ எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் பார்க்க வேண்டிய வேலையை, எங்கள் அப்பன் பார்த்த வேலையை, என் புள்ள பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் பார்த்தா என்ன, உங்கள் புள்ள பார்த்தா என்ன, வாழ்கன்னு சொல்கிறது தான் என்னோட கடமை. அந்த உணர்வோடு நான் போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு கட்சியாளருக்கும் இது வந்து இப்படிதான் திமுக காரனோட உணர்வு. அது மனசாட்சியா இல்ல வந்து காலத்தின் வெளிப்பாடா சார்? அது வேணாம் சார். எங்க மனசாட்சியை வெளிப்படுத்திட்டேன். என் பார்ட்டியை பிடிக்குது, என் பாலிசி பிடிக்குது. இந்த ரெண்டும் தான் அங்கே நிற்கிது. அதனால நாங்கள் எப்படி வேணாலும் போகிறோம். வாழ்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இது. நான் திரும்பி இப்போ இவரை கேட்குறேன், இவர் சொல்கிற சப்ஜெக்டுக்கு வந்துடுறாரு ரமேஷ் சேதுராமன் சார். அமைச்சர் உதயநிதி சனாதனன்னு பேசுனதுனால தான் நாங்கள் அந்த பகுதியில் எல்லாம் வெற்றி பெற்றோம்னாரு. அப்போ ரமேஷ் சேதுராமன் சார், அயோத்தி ராமர் எப்படி சார் எடுத்துக்கிறது? அயோத்தி ராமருக்கு அறிவுபூர்வமான ஒரு விடையை கொடுத்துட்டார் சார். அமைச்சர் உதயநிதி நீங்கள் பேசுனதை நான் அங்கீகாரம் செய்கிறேன். எனவே அயோத்தி ராமர் எங்கள் அமைச்சர் உதயநிதியின் பேச்சுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார். அயோத்தியில் பிஜேபி அடித்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அரை அரைஞ்சு துரத்து விட்டான். சமூக நீதி இங்கே ஜெயிக்கும் போயான்னு. ஜெயிச்சது யாரு? ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரன். ரைட்டு. பிஜேபி கிடையாது. எதை தூக்கிட்டு ஆனீங்க? ராமரை. அன்னைக்கு ராமரை தூக்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கு ராமரை தான் கையில் எடுத்துகிட்டு வந்தீங்க. கடைசியில் என்னாச்சு? அப்போ மோடியோட ஆட்சி சாதனை போச்சு, அமித்ஷா சாதனை போச்சு, ஆர்எஸ்எஸோட ஆதிக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. எது மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ எங்கள் அமைச்சர் சனாதனன்னு பேசின ஒரு காரணம்தான் உங்கள் வெற்றின்னு நீங்கள் சொன்னால் கவலையப்படாதீங்க. அவர் பேச்சு நிதர்சனமாக அயோத்தி ராமர் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பேச்சு. இப்படி எடுத்துக்கோ. இப்போ இவர் அண்ணன் பேசும்போது கூட சொல்கிறாரு, இளைஞர்களை வந்து எந்த விதத்தில் தட்டி இவர் கொண்டுட்டு போகிறாருன்னு. சார், கோட்சேவோட பேரன்களை ஒழிப்பது தான் பெரியாரின் பேரனின் வேலை. இதுக்குள்ள அர்த்தம் எவ்வளோ இருப்பாருங்க சார். இப்படி தான் சார் இளைஞர்களை வழிநடத்தணும். இவர் என்ன சீமானா? சிலோனில் சுதந்திரம் வாங்கி தரேன், இலங்கையில் சுதந்திரம் வாங்கி தரேன், எல்லோரும் ஏன் கூட வாங்கன்னு கூப்பிட்டு போய் பாதி பேரை குண்டாச்சில் போட்டு வர்றதுக்கு. இல்லை அன்புமணி ராமதாஸா எல்லாம் வாங்க இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு கடைசியில் பார்த்தா 20 பேருக்கு சமாதி கட்டினது தான் மிச்சம். கேட்கவே இல்லாமல் என் தலைவன் கொடுத்துட்டாரு. அது வேறு விஷயம். இல்லை ஜாதிக்காக போராட விடுறாரா, மதத்தை கையில் எடுத்து போராட விடுறாரா, இல்லை இங்கே போதையை கையில் எடுத்து போராட விடுறாரா? பிரச்சனையே என்னன்னா, பல சிக்கல்களை மறைப்பதற்கு நமக்கு இந்த சமூக நீதியும் பாஜக எதிர்ப்பும் பயன்படுதுன்ற குற்றச்சாட்டை நான் வைக்கல, அதிமுகவும் பாஜக வைக்கிறேன். ஒன்னே ஒன்று, நீங்கள் இங்கே பிரச்சனையே இந்த சமூக நீதிக்கும் அந்த கலாச்சார சீரழிவுக்கும் தான் பிரச்சனை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு இவர் சொன்ன மாதிரி 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான்னு இவர் கேவலமாக மக்களை பேசினார். ஆனால் நாங்கள் அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனை கோடி வேணாலும் கொடு, அவன் அறிவுபூர்வமாக ஓட்டு போடுவான். ஆள வேண்டிய தலைவன் யாருன்னு நீங்கள் எங்கே தெரியுமா வருது? நான் ஒரு கேள்வி வச்சிடறேன் சார். சாதி, மதம், போதை, ரவுடிசம், இந்த மத சார்பற்ற கொள்கை, இது எல்லாம் யாருக்கு புரியணும்னு பார்க்கணும் சார். அது புரிதல் வந்துட்டா அவன் பகுத்தறிவு சிந்தனையோட பகுத்து ஆய்வு செய்து இது நீங்க சொல்லக்கூட நான் புரிஞ்சுக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் இந்த கருத்தெல்லாம் வச்சுங்க. நான் என்னோட கேள்வி நான் இன்னும் பட்டவர்த்தனமாவே நான் வைக்கிறேன். திருப்பி வந்ததுல சார் ரொம்ப சிம்பிள். 2026 தேர்தலுக்கு நம்ம தயாராகிறோம், முற்றுமா ஜெயிக்க போறோம்னு சொன்னா, சமீபத்தில் வந்த எலக்ட்ரிசிட்டி ஃபேர் ஹைக்கு தொடர்ந்து 3வது முறை, அதுக்கப்புறம் நீங்க பால் முற்ற விலை, இதெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடம் வந்து சட்டமன்ற தேர்தல். அதை நான் முடிச்சிடுறேன்.
அதுதான் அது இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. மற்றவங்க வந்து இப்ப பெண்களுக்கு பல விஷயங்கள் செய்றோம், பலதை சொல்றோம். ஆட்டோவுக்கு 10,000 கொடுப்பாங்க, ஆட்டோவுக்கு மானியமா 10,000 கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. அது எப்படி நம்ம பார்ப்போம். அது நம்ம அந்த சவால்கள் இல்லையா, நம்ம அந்த சவால்கள் தானே. ரைட்டு சார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. இப்போ இந்த சவால்லாம் ஆளுற கட்சிக்கு எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ ஐக்கிய நாடு ஐநா சபையிலேருந்து ஒரு குறைந்தபட்சம் 17 இதில் நிதி ஆய்வுக்குள்ள ஒரு ஸ்கீம் வந்தது. 13ல் திமுக தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது, 4ல் இல்லை. இந்த 4 என்ன தெரியுமா இல்லை? பட்டியலினத்துக்கு இங்கே பிரச்சனை, கொள்ளை நகரமாக இருக்குது பிரச்சனை, சட்டம் ஒழுங்கில் பிரச்சனை, கல்வியில் பிரச்சனை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே உள்ள சிக்கலில் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் 4க்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த பாசிச பாஜகங்கிற அந்த கட்சி, அந்த செயல்பாடு. நான் பிரியன் சார் அப்படியே நான் முடிச்சறேன். நேரம் ஒரே ஒரு வார்த்தை இந்த வருது பாருங்க, இந்த பாலிசி தான் இங்க கருத்து. நீங்க கேட்ட இபி பில்லு ஏன்டா ஏறுது, ஏன் ஏத்துனீங்க? வேற நாங்க காரணம் இல்லை. 10,000 கோடி உனக்கு மானியம் கொடுக்கணும்னு நீ சொன்னா உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டீங்கல்ல, அதை ஈடுகட்ட உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கிறோம், மாசம் ஒரு முறைன்னு நம்ம சொல்றோம். சார் அங்கதான் சார் வரேன். கடந்த 10 வருஷம் ஆட்சியில் 1 லட்சம் கோடி கடனில் விட்டு போட்டான் சார் இபியில் மட்டும். அதை அடைக்கிறதுக்கே எங்களுக்கு முடியல. வெள்ளை அறிக்கை கொடுத்தோம்ல முதல்லயே. சார் நான் திரும்பியும் உங்கள்கிட்ட வந்துடுறேன். சப்ஜெக்ட்டுக்கு வர நேரம் இல்லை, கொடுக்க மாட்டேங்க. அதனால தான் நேரமே இல்லை. அதுக்காக நான் சொல்கிறேன், 10,000 கோடி மானியம் கொடுக்கணும்னு சொன்னால் நீ அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குற மாதிரி விலையை ஏற்றிட்டு இங்கே வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு நிறுத்தி வச்ச ஆள் யாரு? அந்த பாசிச பாஜக. அப்படின்னா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி யார் வைக்கணும்னா இந்த அமைச்சர் உதயநிதியோட பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே எடுபடல. நீங்க கொண்டு வந்த அத்தனையும் ஏன் விக்கிரவாண்டியில் அடிபட்டது? புரியுது. ஏன் எம்பி தேர்தல் அடிபட்டது? சரி, இப்போ எனக்கு இந்த கேள்வி என்னன்னா, இது போன்ற சில நிகழ்வுகள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விலைவாசி ஏற்றங்கள், மக்கள் தேர்தல், நீங்கள் சொல்ற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தான் நான் பார்க்க போறாங்க, இது எல்லாமே முந்தைய அரசு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டா ஜனங்க கிட்ட புரிஞ்சுப்பாங்களா, இல்லை அதற்கான விஷயம் இதுதான் தரவுகள் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்களா? இது இந்த சவால் இல்லையா ஆளுகின்ற அரசுக்கு தேர்தலை சந்திக்கும் போது? சுருக்கமா கண்டிப்பாக சவால் இருக்குது. இந்த 2 வருஷ காலம்ன்றது திமுக அரசுக்கு வந்து ஒரு சோதனை காலமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், இல்லை ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை, சட்டம் ஒழுங்கை பற்றி எதிர்கட்சிகள் வைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நிச்சயமாக விக்கிரவாண்டியில் ஜெயிச்சிருக்காங்க. உயர்வு அவர் சொல்கிற மாதிரி விக்கிரவாண்டியில் வெற்றி தானே பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வெற்றி விடுங்க சார். விக்கிரவாண்டி வெற்றி வந்து வெறும் பணத்தால் மட்டும் பெற்றதில்லை. திமுகவுடைய அந்த பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்தது ஒரு காரணம். அவங்களுக்கும் அந்த அங்கே இருக்கிற ஜாதி, ஒரு பை எலெக்ஷனில் வின் பண்ணுறதோ இல்லை ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கோ வெறும் பணம் மட்டுமே காரணம் இல்லை. ஜாதி ஒரு காரணம், கட்சியோட செல்வாக்கு காரணம், கூட்டணி செல்வாக்கு ஒரு காரணம், இன்னும் கேண்டிடேட்டோட செல்வாக்கு காரணம், பல காரணங்கள் அதுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் அங்கே காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் விக்கிரவாண்டியில் ஜெயிக்கிறதோ இல்லை வேறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கோ ஒரு பணம் மட்டுமே இருந்தால் ஏசி சண்முகம் எவ்வளோ செலவழிக்கிறாரே, வின் பண்ண மாட்டேங்குது. ரைட். அதனால் வந்து பணம் மட்டுமே காரணம் கிடையாது. இத்தனைக்கு அவங்க ஜாதிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன் வின் பண்ணலை? சவால் பாயிண்ட் அதுதான். எனக்கு சவால் இவங்களுக்கு சவால் ஜாஸ்தியாக இருக்குன்னா இவங்க இன்னும் சில வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாதான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போன்றவர்கள் மாதம் ஒரு மின் கட்டணம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மின் கட்டணம் வந்து லேசாக தான் உயர்ந்திருக்கு, மக்களை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நாங்கள் உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. மக்கள்கிட்ட வந்து இது சம்மந்தமான ஒரு முணுமுணுப்பு இருக்குது. உதாரணமாக ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க காமன் சர்வீஸ்க்கெல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. ஃபிக்ஸட் சார்ஜின்ற பேரில் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. ஃபிக்ஸட் சார்ஜின்னு ஒன்று போடுறாங்க சார். அந்த ஃபிக்ஸட் சார்ஜில் பார்த்தீங்கன்னா 2 சாதாரண காமன் சர்வீஸ்க்கு 2 மெகாவாட் நீங்கள் 2 கிலோவாட் யூஸ் பண்ணுறீங்க. 1 கிலோவாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 107 ரூபா, ஒரு மாதத்துக்கு 214 ரூபா, 2 மாதத்துக்கு 428 ரூபா. உங்கள் யூனிட் சார்ஜோட 420 ரூபா சேர்த்துக்கிறாங்க. 3 மாடி இருந்தால் அதோட மோசமாக போயிடுது நிலமை. 8 ரூபா 60 காசு யூனிட்டு. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் மாதம் மெயின்டெனன்ஸ் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா கொடுக்குற மெயின்டெனன்ஸு 3 மாடி இருக்கிற இடத்துல லிஃப்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் 1000 ரூபாய் எடுத்து மெயின்டெனன்ஸு. அப்போ அதை ஃபீல் பண்ணுறாங்கல்ல அவங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவங்க வந்து சில வாக்குறுதிகள்லாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வராத பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் போகும்பொழுது கூட்டணி பலமாக இருக்குது. திமுக கட்சிக்கும் செல்வாக்கு இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது, பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த எதிர்கட்சிகள் ஓட்டு பிரிஞ்சிருக்கு. இங்கே பிரச்சனை என்னென்னா எதிர்கட்சிகளில் யார் எதிர்கட்சி தலைவராக வரணுன்றதுதான் போட்டி இருக்கே தவிர யார் முதல்வராக வரணுன்றதுல போட்டி இல்லை. அதான் பிரச்சனை. நான் சந்திரசேகர் சார் இறுதி கருத்து வாங்கலாம். ஆக அவர் சொன்ன மாதிரி கூட்டணி பலமா இருக்கு, ஆனா சவால்கள் நிறைய இருக்கு. இந்த கூட்டணி அப்படியே போனோம், சவால்கள் இருக்குதா? நீங்க சுருக்கமா எப்படி பாக்குறீங்க 2026 தேர்தல்? கண்டிப்பா சவால்கள் இருக்கு. அதை முறியடிக்கக்கூடிய தகுதியும் சக்தியும் இந்த அரசுக்கு இருக்குன்றதும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா
அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பாருங்க, நீங்க இதுவே கூட உரிமை தொகையை கூட கொடுக்க முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. உரிமை தொகை, மகளிர் உரிமை சில தொகை விஷயங்கள் காங்கிரஸ் செலக்டிவா இருக்கோ, பாராட்டுதல்ல செலக்டிவா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஓப்பனா சில விஷயங்கள்ல வந்து மறுதளிக்கலையோ, சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்ற இல்ல. இது எங்களுக்கு எங்க தோழமை கட்சி என்பது வேறு, எதிர்க்கட்சி என்பது வேறு. தோழமை கட்சி என்பது தோழமையாகவே சொல்லலாம். எங்களுக்கு சட்டசபையில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எது ஒரு கட்சி தலைவராக போய் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க போராட்டம் செஞ்சு தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இரண்டாவது மக்கள் மத்தியில நாங்க பேசுறோம். எங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. எங்க சில விஷயங்களை கார்த்தி சிதம்பரம் ஓப்பனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எலக்ட்ரிசிட்டி. அதுதான் அது ஆமாங்க. இவரே கூட ஏன் மாநில தலைவரே கூட சொன்னார், இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும், இதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்களே சொல்லியிருக்காரு. அதனால எந்த விஷயத்துல நாங்க சொல்லணுமோ அந்த விதத்துல எங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறோம். அதை அவங்க கேட்டுக்கிறாங்க. ஏங்க நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா உணவகம் விஷயத்தான் சொல்றேன். நீங்க எதிர்க்கட்சி அம்மான்ற பேரை வச்சதை தூக்கி போட்டுருவாங்க, மூடிடுவாங்கன்னு சொன்னதை ஒரே விஷயத்துல அடிச்சு நொறுக்கிட்டாரு. இதுதான் அடுத்த தேர்தலுக்கு எடுக்கணும். 12 ரூபா 14 ரூபா கொடுத்து வெளியே தனியார்ட்ட வாங்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இது தப்பு எங்கே நடந்திருக்குன்னா, அதை இவங்க குஜராத்தில் பண்ண மாதிரி பண்ண தவறுனது எந்த அரசாக இருந்தாலும் சரி அது பண்ணாங்க. ஒரு நிமிஷம், இதை விட பாதகம் என்ன தெரியுமா? சொத்து வரி, சொத்து வரி, வாட்டர் டாக்ஸ் பல மடங்கு. ஒரே வரி முடிச்சிடலாம். ஒரே வரி சுருக்கமா. நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த திமுகவை காப்பாற்றுவதற்கு அமைச்சர் உதயநிதியோட தலைமை தேவை. ரைட், அவ்வளோதான். நீங்கள் வந்து முதல்ல தெளிவாக இருக்கீங்க அது சொன்னதில்ல. ரைட், தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக காலுன்ற முடியாது. 2026 மீண்டும் திமுக ஆட்சியே. அமைச்சர் உதயநிதி சொன்னார். இது கலை யதார்த்தமாக அதீதமா அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை ஐவருமே பகிர்ந்து கொண்டார்கள். நிச்சயமாக வந்து காலம் அதுக்கு பதில் சொல்ல போகுது. 1.5 ஆண்டுகள் இருக்க தேர்தலுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்த நால்வருக்கும் இணையத்தின் வழியாக திரு ரமேஷ் சேதுராமனுக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நேற்றிக்கண்.